எல்லோரும் ஹாப்பி. காரணம் ஜேபி மசாலா. சமைக்க ஈஸி, சாப்பிட ரொம்ப டேஸ்டி. ஜேபி மசாலா. மாணவர்கள் வங்கிகளில் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி, அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 இலவச கேஸ் சிலிண்டர்கள் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. தமிழகத்தில் சொல்லப்படக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் வெறும் தமிழகம் சார்ந்த வாக்கு பெறக்கூடிய வாக்குறுதிகள் அப்படின்றத தாண்டி பல மாநிலங்களும் இதை காப்பி அடிக்கின்றன. குறிப்பாக அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், திமுக ஆட்சியாக இருக்கட்டும், மாறி மாறி இதை காப்பி அடிப்பார்கள் அப்படின்றது தெரிந்த விஷயம். தமிழகத்தில் கொண்டு வரப்பட்ட அம்மா உணவகம் போன்றும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் இருக்கக்கூடிய காலை உணவு, சைக்கிள், லேப்டாப் போன்ற திட்டங்களும் பல மாநிலங்களும் காப்பி அடித்த திட்டங்கள். டிவி கொண்டு வருவதற்கெல்லாம் கூட பல மாநிலங்கள் முயற்சி செய்தார்கள் அப்படின்றதெல்லாம் குறிப்பிடத்தக்க ஒன்று. அந்த வகையில் அதிமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கு. தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னா ஒரு புத்தகம் கொடுப்பாங்க, 500 600 வாக்குறுதிகள் இருக்கும். அதை தாண்டி இந்த முறை இன்ஸ்டால்மெண்ட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிடுகிறார். முதல் தவணை ஏற்கனவே வந்துவிட்டது. இப்போது இரண்டாவது தவணையாக, அதாவது 2ஆம் கட்டமாக தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் வாக்குறுதிகள் மக்களை கவருமா, என்ன அடிப்படையில் இந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதியோர் ஓய்வூதியம் 1200 ரூபாய் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழே கொடுக்கப்பட்டு வருகிறது. அது 2000 ரூபாயாக உயரும். ஸோ இதன் மூலமாக வயதானவர்கள், அதாவது கிட்டத்தட்ட 50 வயது 60 வயதுக்கு மேலே இருக்கவங்கள அதை வாங்குறாங்க. அதில் வெறும் முதியோர் மட்டும் இல்லை, முதியோர், கணவனால் கைவிடப்பட்டோர், கைம்பெண்கள், அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர்கள் அப்படின்னு ஒரு 6 பிரிவுகளை சேர்ந்தவர்கள் இதில் வாங்குறாங்க. ஸோ இதன் மூலமாக 1200 2000 ரூபாய் கொடுத்து அவர்களுடைய வாக்குகளை பெற முடியும் அப்படின்னு அதிமுக நினைக்கிறது. அடுத்தது கல்விக்கடன் தள்ளுபடி. கல்விக்கடனுடைய தள்ளுபடி அப்படின்றது திமுகவும் வாக்குறுதி கொடுத்தது, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி செய்யலை அப்படின்னு அதிமுக குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறது. ஸோ படித்து விட்டு வேலையில் இருக்கக்கூடிய கல்விக்கடன் பெற்றோர் எல்லாம் இளைஞர்களுடைய வாக்கு இதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு திட்டமிடுகிறது அதிமுக. ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசம். சிலிண்டருடைய விலையேற்றத்தை எல்லாம் கருத்தில் வைத்து திமுக சொன்னது சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் அப்படின்னாங்க. அதை ஏன் செய்யலைன்னு இன்றைய வரை அதிமுக கேள்வியை எழுப்பி வருகிறது. இந்த சூழலில் அவங்க இந்த மானியம் அப்படின்ற இடத்துக்கு போல 3 சிலிண்டர் இலவசம் அப்படின்ற இடத்துக்கு வர்றாங்க. இது எல்லோருக்குமா, இல்லை குறிப்பிட்ட சில, அதாவது அரிசி அட்டைதாரர்கள் அப்படின்ற மாதிரி அப்படின்னா பெரும்பான்மையானோரை சென்றடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது பொங்கல் பரிசு பணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையானோரை சென்றடையும். ஏன்னா அவங்க அரிசி அட்டை அப்படின்னு அடிப்படையில் கொடுப்பாங்க. அதுபோல் அப்படின்னா இதுவும் பெரும்பான்மையானோரை சென்றடையும். ஆண்டுக்கு ஒரு குடும்பம் கிட்டத்தட்ட 15 சிலிண்டர் வாங்கலாம் அப்படின்றப்போ ஒரு 3 சிலிண்டரே அதில் இலவசமாக கிடைத்துவிடும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக இல்லத்தரசிகளுடைய வாக்குகளை குறிவைக்கிறது அதிமுக. அடுத்தது என்ன? அடுத்தது ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் சமீபத்தில் அறிவித்திருந்தார், ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழந்தால் 10 லட்சம் ரூபாய் அரசு சார்பில் வழங்கப்படும் அப்படின்னு. அதிமுக ஆட்சி அமைந்ததும் வழங்கப்படுனாரு. அதை இப்போது அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார். படுகாயமடைந்தால் 2 லட்சம் ரூபாயும், போட்டிகளை நடத்த, அதாவது அரசுடைய அனுமதி பெற்று போட்டிகளை நடத்துவதற்கு மானியமாக 5 லட்சம் ரூபாய், அங்கீகரிக்கப்பட்ட போட்டிகளுக்கு 5 லட்சம் ரூபாயை கவர்மெண்ட் கொடுக்கும் அப்படின்றதையும் அவர் இதன் மூலமாக அறிவித்திருக்கிறார். ஸோ இதன் மூலமாக இளைஞர்கள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், விவசாயிகள் இவங்களுடைய ஆதரவை பெற முடியும் அப்படின்னு அதிமுக நினைக்கிறது. அடுத்தது சிறுபான்மையினர் சார்ந்த ஒரு வாக்குறுதி. சிறுபான்மையினுடைய வாக்குகள் 12%, அதில் சரிபாதி பெண்களுடைய வாக்குகள் ஒரு 6% அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் கூட சிறுபான்மை மகளிருக்கு வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும், சிறு தொழில் போன்றவையெல்லாம் தொடங்குவதற்கு அப்படின்றத நம்ம அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே வாங்கப்பட்ட கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 6% சிறுபான்மையினரில் எவ்வளவு பேர் மகளிர் சுய உதவி குழுவோ அல்ல மற்ற குழுக்கள் மூலமாக கடன் வாங்குறாங்களோ அவங்களுடைய ஓட்டையும் இதன் மூலமாக அதிமுக டார்கெட் செய்யுது. சரி, முதலாம் கட்டத்தில் என்னென்ன அறிவிப்புகளை கொடுத்தாங்கன்னா, முதலாம் கட்டத்தில் பெண்களுக்கு ரூபாய் 2000 ரூபாய், அதற்கு குல விளக்கு திட்டம் அப்படின்னு இங்கே பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. திமுக 1000 ரூபாயை மகளிர் உரிமை தொகை அப்படின்னு வழங்கி வருகிறது திமுக அரசு. அவங்க 1,30,00,000 பேர் நியர்லி வந்துட்டாங்க அப்படின்றாங்க. இப்போது அனைத்து பெண்களுக்கும் அப்படின்னு அதிமுக சொல்லுகிறது. ஸோ அதிமுக சொல்லுவது அப்படின்னா கிட்டத்தட்ட 2,15,00,000 கார்டு இருக்கு, 2,15,00,000 பேர், அதாவது இந்த 1,30,00,000 போக எஞ்சி இருக்கக்கூடியவர்களுடைய ஓட்டுகளையும் டார்கெட் செய்கிறது அப்படின்றது இந்த அறிவிப்பினுடைய
சாராம்சம் கடந்த தேர்தலில், அதாவது அவங்க தோல்வியுற்ற தேர்தலையே 1500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அறிவித்திருந்தார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அவங்க ஆட்சிக்கு வரல. அடுத்தது ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயணம். ஸோ இந்த கட்டணமில்லா பேருந்து பயணம் பெருமளவு வரவேற்பை பெற்று வருகிறது. விடியல் பயணம் அப்படின்னு அரசு இதை அழைக்கிறது. அதில் ஆண்களையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ நகர பேருந்துகளில் ஆண்களையும் டார்கெட் பண்ணி இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. ஆண்களுக்கு எந்த அறிவிப்புமே இல்லை அப்படின்னா இதெல்லாம் ஆண்களுடைய வாக்குகளை கவருவதற்கான அறிவிப்பாக அதிமுக வெளியிடுகிறது. ஏற்கனவே 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், விபிஜி ராம்ஜி அப்படின்ற இந்த திட்டமாக மாற்றப்பட்டு 125 நாளாக மாறுது. அது இப்போ 150 நாளாக மாற்றப்படும் அப்படின்னு இபிஎஸ் அறிவித்திருக்கிறார். கிராமப்புறங்களில் சிறு வேலைகளை நம்பியிருக்கக்கூடியவர்கள், வேளாண்மை சார்ந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கவங்க, சாமானியர்களுக்கு இது பலன் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறார். அடுத்தது மானியத்தோடு மகளிருக்கு 2 வீலர். ஏற்கனவே அம்மா 2 வீலர் அப்படின்னு கொடுத்தாங்க. பிரதமர் மோடியே அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் அதிமுக ஆட்சி காலத்தில், இபிஎஸ் இருந்தப்போ. இப்போ இந்த முறையும் 25,000 ரூபாய் மானியம், அதாவது ஒரு ஸ்கூட்டர் 75,000 25,000 ரூபாய் மானியம் கொடுப்பாங்க. அந்த வகையில் 5 லட்சம் பெண்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்றாங்க. ஸோ இதன் மூலமாக பெண்களுடைய வாக்குகளை மீண்டும் டார்கெட் செய்யப்படுகிறது. அம்மா இல்லம் மூலமாக கான்கிரீட் வீடுகள் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றாங்க. பட் இதிலெல்லாம் கண்டிஷன்ஸ் நிச்சயமாக இருக்கும். இந்த வருமானம் இருக்கணும். ஏன்னா ஒரு வீடு கொடுக்குறாங்கன்னா சும்மா கொடுக்க மாட்டாங்க. வேறு வீடு இருக்கக்கூடாது, நிலம் இருக்கக்கூடாது, நம்ம நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். இதன் மூலமாகவும் ஒரு அறிவிப்பு அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கிறது. சரி, அதிமுக தங்களுடைய அறிவிப்பை சொல்லிவிட்டார்கள். இதை ஆளக்கூடிய கட்சி எப்படி பார்க்கும்? திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் வாக்குறுதிகள் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பிரபலியம். 2006 தேர்தலில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் அப்படின்னு அன்றைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. கலர் டிவி கொடுக்க முடியுமா, நிலம் கொடுக்கப்பட முடியுமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருந்தப்போ அதை கொடுத்தார்கள். இன்னும் சொல்லணும் அப்படின்னா கல்விக்கடன் தள்ளுபடி அப்படின்றதே மத்திய அரசுக்கு வங்கிகளுக்கு அந்த பணத்தை கொடுத்து தள்ளுபடி செஞ்சாங்க. அப்போது அதிமுக இந்த மாதிரியான அறிவிப்புகளை கொடுத்துருக்கப்போ இதை ரிவர்ஸ் பண்ணி இன்னும் கூடுதல் அறிவிப்புகளை திமுக வெளியிடும் அப்படின்றாங்க. திமுக அதிமுகவுடைய வாக்குறுதிகளை முறியடிக்கக்கூடிய வகையில் தங்களுடைய வாக்குறுதிகளை விரைவில் அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா அதற்கென குழு அமைக்கப்பட்டு அவர்கள் இது பற்றிய விவரங்களை சேகரித்து வருகிறார்கள். விரைவில் திமுகவுடைய அறிவிப்பும் வரக்கூடும். எது சாத்தியம், யார் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லோரும் ஹாப்பி. காரணம் ஜேபி மசாலா. சமைக்க ஈஸி, சாப்பிட ரொம்ப டேஸ்டி. ஜேபி மசாலா.